அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு ஒரு குட்டி ரீடிங். அது என்னப்பா குட்டி ரீடிங் அப்படின்னா, ஊர்லேருந்து வந்த பிறகு இன்றைக்கி தான் கார்ட்ஸ்லாம் எடுத்து நான் கிளென்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிளென்ஸ் பண்ணும்போது எனக்கும் ஒரு ஆசை, சரி நமக்காக ஒரு சிவன் கார்டு எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. நான் எப்போதுமே எனக்காக கார்ட்ஸ் எடுத்து பார்க்க மாட்டேன். அவ்வளோ நல்லவங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, நான் சுத்த சோம்பேறி, எனக்காகலாம் நான் ரீடிங் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஆசையின் பேரில் எடுத்து பார்த்தேன். அற்புதமான கார்டு ஒன்று வந்தது. அதே போல் மனசுக்குள்ளே தோன்ற இன்னொரு விஷயங்கள் என்னென்னா, இப்போ என்ன போல் சிவன் பக்தர்கள் வந்து நம்ம சேனல்லையும் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஒரு கார்டு எடுத்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டேன். அவர்களுக்காக இப்போ இந்த சேனலில் பார்க்கக்கூடிய சிவன் பக்தர்கள் அவர்களுக்காக ஒரு கார்டு எடுத்தது தான் இப்போ நான் கையில் வச்சுட்ருக்கேன். இது சிவபெருமான் நடராஜராக வந்திருக்காரு அவங்களுக்கு. ஸோ இந்த கார்டில் வந்திருக்க பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படைப்பாற்றல், உங்களோட படைப்பு திறனை பற்றி யோசிக்க வேண்டிய காலகட்டம் இது. இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, சிவன் உங்ககிட்ட கொடுக்குற ஸ்ட்ராங்கான மெசேஜ் என்னென்னா, உன்னோட படைப்பு திறனை நீ மேம்படுத்து. உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒரு தனித்துவமான நபராக நீங்கள் இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. இயல், இசை, நாடகம், இதில் ஏதோ ஒன்றுத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நீ மறந்து போகிற, அது தூசி தட்டி பாரு, ஒரு புதுமையை உன் வாழ்க்கையை புகுத்திக்கொள்ளு அப்படின்றாங்க. ஸோ பாருங்கள், இந்த கார்டுங்கிறது சும்மா வராது. இப்போ நான் தொடர்ச்சியாக ரீடிங் போடுவேன்னா போட மாட்டேன். வாரத்தில் 3 நாள் தான் ரீடிங் போடுவேன். நேற்று ரீடிங் போட்டு இன்றைக்கி இது எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு தோன்றி தானே நம்ம இந்த செயல்களை செய்கிறோம். ஸோ இப்போ அந்த சிவபெருமானே வந்து உங்ககிட்ட ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி தான். உனக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றல் ஒரு புதுமை உன்னோட தொழில் சார்ந்து இருக்கலாம். இல்லைன்னா உங்கள் மனசு ரொம்ப இறுக்கமான மனநிலையில் இருந்ததுன்னா உனக்கு பிடிச்ச சில விஷயங்களை பண்ணி அதை லகு பண்ணிக்கோ, வாழ்க்கையை சுலபமாக வாழ கற்றுக்கோ அப்படிங்கிறது போல் இருக்கலாம். ஸோ உங்களோட ஆன்மா சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கான்னா, இந்த கார்டை கையில் பிடிக்கும்போது கண்டிப்பாக ஒளிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ சிவன் சொல்கிறாருன்னா அதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கும். சிவன் கார்டுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சிவனோட பேரை நம்ம சொல்கிறதுக்கே அவரோட அருள் இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். நீங்கள் படிச்சிருப்பீங்களா, கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அவன் அருள் இருந்தால் மட்டுமே அவனை தொழுதல் முடியும். ஸோ அப்படிப்பட்ட சிவன் வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு, இல்லை நீங்கள் அதை இன்னும் சரியாக கவனிக்காமல் இருக்கலாம். இப்போ நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம், ஒரு வயலினாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கட்டுமே, வாங்குவோம், அது கொஞ்சம் நாளைக்கு வாசிப்போம், அதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கி போட்டுருவோன்னா எங்கேயாவது கிடங்குல கிடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பெருசாக அதை கண்டுக்க மாட்டோம். அதே போல் தான் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி அதை மறந்து போயிருக்கலாம். இல்லை உங்ககிட்ட இருக்கிற அந்த திறமைங்கிறது நம்ம எப்போவோ கற்றுட்டு இருந்திருப்போம், அதை நம்ம நினைவே இல்லாமல் இருந்திருப்போம். ஸோ அது போல் ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நான் இல்லை, சிவன் தான் மறுபடியும் சொல்கிறாரு. ஸோ பார்த்து தூசி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இறைவன் சார்ந்து நம்ம ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும். இதன் மூலிமா உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்க கூட வாய்ப்புகள் இருக்குல்ல. நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விஷயம் செய்ய போய் அது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து கூட சேர்க்கலாம். ஓகேவா? ஸோ இறைவன் சொல்கிறாருன்னா அது சில நேரங்களில் நம்ம உள்ளுணர்வு, நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட கேட்டு பாருங்க. ஆமாம் இல்லை, நம்ம ஒரு விஷயத்த, சில பேர் வந்து எழுத்தாற்றல் மிக்க நபர்களாக கூட இருக்கலாம். பொருள் சார்ந்து யோசிக்காதீங்க. இப்போ சில நேரங்களில் நான் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச வேலை செய்கிறேன், எனக்கு இந்த மாதிரியான திறமைகள் இருக்குது, ஆனால் அதன் மூலிமா எனக்கு பெருசாக லாபம் கிடைக்கல, பணம் வரல அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து உங்களோட ஆன்ம சந்தோஷம், ஆத்மா வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, அவ்வளோ ஒரு பூரிப்போடு இருக்குது, அவ்வளோ இந்த இயற்கையோட பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருக்குன்னா சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கலாம். இல்லைனா நான் எதுக்கு எப்படி உங்களுக்கு வாசிப்பு எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? ஸோ பாருங்கள், இந்த நடராஜ பெருமான் நீல வண்ண நாயகன், ஆடல் நாயகனை பார்க்கும்போது இது வந்து வரைஞ்சி தான் இருக்காங்க. ஆனால் இது எனக்கு பார்க்கும்போது ஒரு சிற்பம் போல் கண்ணுக்கு காட்சி அளிக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சிற்பம்னும் போது நான் எப்போவோ படித்த கவிதை எனக்கு ஞாபகம் வருது. 1000 அடிகள் வாங்கி கல் அழகிய சிலையாகிறது, 1000 வழிகளை வாங்கிய மனம், நம்மளோட மனம் வாழ்க்கை என்னவென்று புரிந்து கொள்கிறது. ஸோ இது போல தான் நம்மளுக்கு சில விஷயங்கள், சில நேரங்களில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கு நம்மளே மறந்து போட்டுக்க முடியும். சரியா? நம்மளே வந்து சந்தோஷப்படுத்திக்க முடியும், மகிழ்ச்சியாக இருந்துக்க முடியும். ஸோ அது போல் உங்ககிட்ட ஒரு மகிழ்ச்சி இருந்ததுன்னா அதை தேடி கண்டுபிடிச்சி சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறது தான் சிவனோட மெசேஜ். தேங்க்யூ, பாய்.